சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் 6வது பொசிஷனில் இருக்காங்க. ஆடின 8 மேட்சஸில் 4 மேட்சஸை வின் பண்ணி இப்போதைக்கு 8 பாயிண்ட்ஸோடு இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். இந்த ஐபிஎல் 2024 இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட நிலைமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்குது. இப்போதைக்கு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஸ்டேஜ்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி பிளே ஆஃப்ஸ்க்கான ரேஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டாப் ஆஃப் த டேபிளில் ஆர்ஆர், அதுக்கப்புறம் கேகேஆர், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப்ஸ்குள்ளே போயிடுவாங்க. இவங்களுக்கு அடுத்ததாக 3வது அதுக்கப்புறம் 4வது பிளேஸுக்கு தான் இப்போதைக்கு போட்டியே. இந்த 3வது அதுக்கப்புறம் 4வது பிளேஸ்க்காக இப்போதைக்கு எக்கச்சக்கமான டீம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் எஸ்ஆர்ஹெச்லேருந்து எம்ஐ வரைக்கும் எல்லா டீம்ஸுக்குமே சான்ஸ் இருக்கு. பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசியாக இருக்க ஆர்சிபி கூட வரப்போகிற எல்லா மேட்சும் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசியாகவும் இல்லை, டாப்லையும் இல்லை. பாயிண்ட்ஸ் டேபிளில் பாட்டமில் இருக்க டீம்ஸ் மாதிரி ரொம்பவே மோசமான நிலைமையிலையும் இல்லை. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலைமையிலே இருக்காங்க. பிளே ஆஃப்ஸுக்கான வாய்ப்புங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பாட்டமில் இருக்க டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்லா பிரகாசமாகவே இருக்குது. ஆனால் எப்போ என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இது எல்லாத்தையும் முடிவு பண்ண போகிறதுங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸோட அப்கமிங் மேட்சஸ் தான். இருக்கிறது 2 ஸ்பாட்டு, அதுக்கேண்டா இத்தனை பேர் அடிச்சுக்கிறீங்கிற மாதிரி பிளே ஆஃப்ஸுங்கிறது இப்போதைக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் ஐபிஎல் 2024 கிளைமேக்ஸை நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு 6 மேட்ச் இருக்குது, லீக் மேட்சஸ். அந்த மேட்சஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட அடுத்த கேம், அதாவது சிஎஸ்கேவோட 9வது கேமை பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக விளையாட போகிறாங்க. அதுவும் இன்னைக்கு இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பான மேட்சாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் கிரவுண்டில் நடக்க போகுது. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் 3வது பொசிஷனில் இருக்காங்க. 8ல் 5 மேட்சஸை வின் பண்ணியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த சீசன் சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க பேட்டிங்கில். இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸும் ஹைதராபாத்தும் மோதி இருந்தப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 160 சம்திங் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்ததாக செகண்ட் பேட்டிங் வந்த எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 160 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி இந்த மேட்சையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவெஞ்ச் மேட்சாக இருக்க போகுது. ஸோ பாப்போம் சென்னை சூப்பர் கிங்ஸ் எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக அவங்களோட ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களான்னு. இதுக்கு அடுத்ததாக சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 10 அதுக்கப்புறம் 11வது மேட்சை பார்த்தீங்கன்னா ஒரே டீமுக்கு எதிராக தான் விளையாட போகிறாங்க, பஞ்சாப் கிங்ஸ். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக நம்ம சிஎஸ்கே மோத போகிறாங்க. இதுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக பேக் டு பேக் விளையாடினாங்க. நம்மளை வச்சு ஒரு 4 பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி எடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம பஞ்சாப் கிங்ஸை வச்சு ஒரு 4 பாயிண்ட்ஸை போட்டால் தான் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும். ஸோ பார்ப்போம். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பாட்டம் ஆஃப் த டேபிளில் கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்காங்க. ஆனால் கடைசி மேட்சை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அடித்தாலும் சேஸ் பண்ணுறாப்பாங்கிற நிலைமைக்கு மாறிட்டாங்க. சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரான பேக் டு பேக் மேட்சஸை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சை May 1, அதுக்கடுத்த மேட்சை பார்த்தீங்கன்னா May 5 விளையாட போகிறாங்க. ஒரு மேட்ச் ஹோம்லையும் ஒரு மேட்ச் அவைலையும் விளையாட போகிறாங்க. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங் லைனப்பில் குறிப்பாக அவங்களோட யங் பிளேயர்ஸ் தான் செமையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரான இந்த 2 மேட்சுங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான மேட்சஸாக இருக்க போகுது. பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிருக்கு. இடையில இந்த பஞ்சாப் கிங்ஸ் உள்ள பூந்து எந்த ஒரு குட்டையும் குழப்பாமல் இருந்தால் சரி. இந்த மேட்சஸ்க்கு அப்புறமா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட அடுத்த மேட்ச் 12வது மேட்சை பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு எதிராக விளையாட போகிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவே கேமாக இருக்க போகுது. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு May 10 குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக மோத போகிறாங்க. இதுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் மோதி இருந்தப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் 200 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாங்க. இதுக்கு அடுத்ததாக வந்த குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 ரன்ஸ் கிட்ட தான் அடிச்சாங்க 20 ஓவரில். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தூபே ஒரு ஆஃப் செஞ்சுரியை போட்டு மேன் ஆஃப் த மேட்சை தட்டி தூக்கியிருந்தாரு. இதுக்கு அடுத்ததாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குஜராத் டைட்டன்ஸோட ஹோம் கிரவுண்டில் நடக்க போகுது. ஹோம் அட்வான்டேஜ் வேறு இருக்க போகுது. ஒருவேளை ரிவெஞ்ச் எடுத்து பதற விட்டுருவாங்களோ ஜிடி. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தும் இப்போதைக்கு பிளே ஆஃப் ரேஸில் இருக்காங்க. அவங்களுக்கும் வின்னுங்கிறது ரொம்பவே முக்கியம். சரியான போட்டியாக இருக்க போகுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச்க்கு அடுத்ததான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட 13வது மேட்சை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக மோத போகிறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளோட டாப்பர்ஸாக இருக்காங்க இப்போதைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் நடக்கும்போது அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கும் குவாலிஃபை ஆயிருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்தியான மேட்சாக இருக்க போகுது. அதுவும் நம்ம சென்னையில் நடக்க போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட லாஸ்ட் ஹோம் கேமாக இருக்க போகுது இந்த வருஷம் லீக்ல. லாஸ்ட் ஹோம் மேட்ச்னு சொல்லாதப்பா, கொஞ்சம் பதட்டமாக இருக்குங்கிற மாதிரி ஃபேன்ஸுக்கெல்லாம் இருக்கும். இந்த மேட்ச் நடக்கிற சமயத்தில் பாயிண்ட்ஸ் டேபிளில் சிஎஸ்கே எந்த மாதிரியான நிலைமையில இருக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் எந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் எடுக்கிறது தான் முடிவு. ஆக மொத்தத்தில் இந்த சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மேட்சாக இருக்க போகுது நம்ம சென்னையில். இதுக்கடுத்து தான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கடைசி லீக் மேட்ச் 14வது மேட்சை பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எதிராக விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டில் நடக்க போகுது. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட அவே மேட்ச். வாழ்க்கை ஒரு வட்டம்டாங்கிற மாதிரி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆரம்பிச்சு இடத்துலேயே முடிக்கிறாங்க. தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பாங்கிற மாதிரி இந்த மேட்ச்சில் ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்களோ. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா May 18 நடக்க போகுது. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட லாஸ்ட் லீக் மேட்ச்.
இதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ கடைசி மேட்ச் எந்த மாதிரி போக போகுது, ஆர்சிபி ரிவெஞ்ச் எடுப்பாங்களான்னு இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக மொத்தத்தில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இன்னும் 6 மேட்ச் இருக்குது. இந்த 6 மேட்ச்சில் 3 மேட்சை வின் பண்ணாங்கன்னா 14 பாயிண்ட்ஸுங்கிறது வரும். இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்மளால் 4வது பொசிஷனில் நுழையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை 4 மேட்ச் ஜெயிச்சோன்னா ஈஸியாகவே பிளே ஆஃப்ஸ்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நீ எதுக்கும் ரெடியாக இருந்துக்கலங்கிற டைலாக் தான். ஸோ நீங்கள் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆட போகிற அடுத்த 6 மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.